Hi friends, welcome back to Birla's Parvai. சார் இல்லாதனால நான் வந்திருக்கேன். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த ரெனால்ட்டில் ஃபேஸ் லிஃப்ட் வந்து லான்ச் ஆகிருக்கு. என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா கைகர் 2025 ஃபேஸ் லிஃப்ட் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ இதோட எக்ஸ்க்ளூசிவ் வாக் அரவுண்ட் அண்ட் டிரைவ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற ஒரு கார் பர்ஃப்யூம் தான். என்னடா பர்ஃப்யூம் சொல்கிற ஆனால் ஜோக்கர் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டிசி காமிக்ஸோட கேரக்டர்ஸ் வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு தீமாக. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக பார்க்குறதுக்கு இருக்குது. அதே மாதிரி இதோட ஃப்ராக்ரன்ஸுமே வந்து அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஜோக்கரோட ஸ்மெல் வந்து ரொம்ப மைல்டாக ஒரு அக்வா ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்கும். அக்வாவுக்கு எப்படி ஸ்மெல் இருக்கும் அந்த அளவுக்கு மைல்டாக ஒரு பெரிய காரை ஃபில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் தான் வந்து இது. இன்கேஸ் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு இந்த மாதிரியான காமிக் கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு சரியாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போது செப்டோவில் 10 மினிட்ஸில் கூட இது உங்களால் டெலிவரி எடுக்க முடியும். இப்போ நம்ம இந்த கைகரோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். இது ஒரு 1 லிட்டர் டர்போ இன்ஜின் தான். இது CVT கியர் பாக்ஸோட வருது. ஸோ இதோட பவர் அப்படின்னு பார்க்குறப்போ 100 PS 152 Nm டார்க் இருக்குது. இதே நீங்கள் இதோட மேனுவல் போனீங்கன்னா அதே 100 PSக்கு ஆனால் 160 Nm டார்க் வரும். இந்த 1 லிட்டர் NA அப்படின்றது பார்த்தீங்கன்னா 72 PS 96 Nm டார்க்கும் தான் வருது. இந்த ஃப்ரண்ட் டிசைனில் போனட்லேருந்து பார்ப்போம். இந்த போனட்டில் நடுவில் ஒரு பயங்கரமான ஒரு ஹம்ப் வருது. இந்த வாஷர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம ட்ரைவ் பண்ணுறப்ப செக் பண்ணுவோம். ஸோ இந்த போனட்லேருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ கிரில் வந்திருக்கு. ஆக்சுவலாக கிரில்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பக்கம் ஒரு 5 வெர்டிகல்ஸ்லையும் இந்த பக்கம் ஒரு 5 வெர்டிகல்ஸ்லையும் ஒரு டீத் மாதிரி நம்ம பல்லு மாதிரி வந்திருக்கு. பியானோ பிளாக்ல அந்த ஃபினிஷ் நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே ஒரு க்ரோம் ஸ்டிப்பும் வருது. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு DRL வருது. வழக்கமான DRL தான். அதுக்கு கீழே இண்டிகேட்டர்ஸும் வருது. அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பியானோ பிளாக்ல ஒரு ஃப்ரேம் வருது. அதுக்குள்ளே நமக்கு 3 LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்க மாதிரி ஒரு செட்டப்பில் வருது. இதை வந்து ட்ரை ஆக்டா ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழே நமக்கு இங்கே ஒரு சின்ன ஃபாக் லேம்ப் வருது. ஸோ இது பெரிய பவர்ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி செக் பண்ணோம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கிட் பிளேட்டு. இப்போ புதுசாக இந்த சில்வரில் ஒரு ஸ்கிட் பிளேட்டு. அதுக்குள்ளே தான் நமக்கு கிரில்லுன்றது வருது வித் ஏர்வென்ஸோட. ஸோ இங்கே நம்ம வழக்கமாக ஒரு லைசன்ஸ் நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன் வருது. ஸோ இது ஓவராலாக ஃப்ரண்ட் லுக் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது பழைய கைகருக்கும் இதுக்கும். ஸோ அதோட ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ மெயினான ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோகோவும் தான். இது ஒரு இன்டர்லாக் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரெனால்ட்டோட நியூ லோகோ. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் சைட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இந்த இடத்துல இது ஒரு டர்போ வேரியன்ட் அப்படிங்கிறதுனால நம்ம டர்போட பேட்ச் வருது. இதில் 6ங்கிறது வந்து ரெட்டில் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எந்த இண்டிகேட்டர்ஸும் வரல. ஸோ அதுக்கு பதிலாக இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வர கிளாடிங் வருது. ஸோ அது கீழே டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 195/60 R16 வீல் அலாய்ஸ் வருது. இது ஒரு நியூ அலாய் தான். இது பார்க்க நல்ல ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது வித் ரெட் கேலிப்பர்ஸோட. வீல் பேஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 2500 mm இருக்குது. சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ORM வருது வித் இண்டிகேட்டர்ஸ் அண்டு 360 டிகிரி கேமராவோட. ஸோ அதனால தான் இங்கே கேமரா ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாக் கலர் டோர் ஹேண்டில்ஸ் வருது. பியானோ பிளாக்ல இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த சைட் பிளேட்டில் வந்து இது ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணிருக்காங்க கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக. இது ஒரு டுவல் டோன் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு பிளாக்காகவும் செகண்ட் ஹாஃப் வந்து பாடி கலர்லேயும் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நமக்கு இந்த ரூஃப் ரெயில் வருது. இந்த ரூஃப் ரெயிலுமே ஃபங்க்ஷனலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 50 kg ஆஃப் லக்கேஜ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து நமக்கு இங்கே வந்து குவார்டர் பேனல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு பியானோ பிளாக்ல இங்கே ஒரு பீஸ் வருது. ஸோ ரியர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு மேலே ஒரு ஷார்ஃபின் ஆண்டனா வருது. ஸோ அது கீழே வந்து ஸ்பாய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்போர்ட்டியாக இதுவுமே பியானோ பிளாக்ல வருது. இது ஒரு சூப்பர் காரில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. அண்ட் தென் யூஸ்வலாக நமக்கு வர ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப் லைட் இல்லை பிரேக் லைட்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கீழே ஒரு வாஷருமே வருது. இந்த வைப்பருக்கு. ஸோ இது வைப்பர் வித் இந்த ரியர் கிளாஸ் வந்து நமக்கு டீஃபாகர் வருது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வழக்கமாக வர அதே C ஷேப்டு தான். ஆனால் இது ஒரு LED வித் ஸ்மோக்டு ஃப்ரேமில் வருது. அதுக்கு கீழே நமக்கு இங்கே ஒரு க்ரோம் டிப் ஃபினிஷில் அந்த பூட்டோட டோர் ஹேண்டில்ஸ் வருது. அதுக்கு மேலே நமக்கு வந்து இங்கே பியானோ பிளாக்ல ரெனால்ட்டோட நியூ லோகோ வருது. அது கீழே கைகர் அப்படின்ற பேட்சும் வருது. ஸோ இந்த பூட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 405 லிட்டர்ஸ் இந்த பூட்டோட கெப்பாசிட்டி இருக்குது. நம்மளோட ஷூட்டிங்கான பேக்ஸ் அண்ட் லக்கேஜஸ்மே இதில் வச்சுருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே தான் இருக்குது.
ஸோ நம்ம ஒரு லக்கேஜஸை வைக்கிறதும் எடுக்கிறதும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம பூட்டு கீழே பார்த்தோம்னா ஸ்பேர் வீலுமே இருக்குது. இது வந்து ஆனால் R14 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ரியர் பம்பர்ஸ், இந்த ரியர் பம்பர்ஸுமே கம்ப்ளீட் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு லைசன்ஸ் பிளேட் வருது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மேட்ச் பண்ணுற மாதிரி இங்கேயும் சில்வரில் ஃப்ரேமில் ஒரு ஸ்கிட் பிளேட்டோட இந்த பம்பர்ஸ் வருது. அதுக்கப்புறம் இந்த பார்க்கிங் சென்சார்ஸ் 2 பக்கமுமே வருது. இந்த ஃபேஸ் லிஃப்ட் கைகர் 2025ஓட இன்டீரியர்ஸ் எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டிரைவர் சீட்லேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேரிங் வந்து நல்ல லெதர் ரேப்டாக இருக்குது. இதில் வந்து புதுசாக இப்போ 3 ஸ்போக்கில் வருது. நடுவில் வந்து ரெனால்ட்டோட நியூ லோகோவும் வருது. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் மோட்ஸ் சுவிச்சஸ்லாம் வருது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா க்ரூஸு மெனு அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ சைடில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டோர் பேடில் நமக்கு யூஸ்வலாக வர மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வருது. அப்புறம் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் வருது. அப்புறம் இங்கே ஒரு டோர் ஹேண்டில் வருது. இன்னொன்று புல் ஓவருக்குமே இங்கே ஒரு டோர் ஹேண்டில் நல்லா வருது. நல்ல ஒரு தட் எஃபெக்ட்டுமே இருக்குது. ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இது ஆல்ரெடி ஒரு 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. கண்டிப்பாக இந்த தடவை 5 ஸ்டார் வாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சேஃப்டி அப்படின்றத பார்த்தோம்னா 21 சேஃப்டி ஃபீச்சர்ஸை வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஏர்பேக் வருது, ABS, EBD, ESP. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக வருது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக 8 இன்ச்சில் நமக்கு வந்து ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமே கிடச்சிருக்கு. டச் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நமக்கு இந்த ஆடியோ, டிஸ்பிளே, டிவைஸ், சிஸ்டம், ஸோ இதோட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் எக்கானமி மோட், எப்படி நீங்கள் எக்கானமி மோடில் ஓட்டுறங்கிற ஒரு ட்ரைனிங், ஒரு கோச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் வருது. மற்றபடி மீடியா, நம்ம ஃபோனோட கனெக்டிவிட்டி இதெல்லாம் இருக்குது. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டியாகவும் வந்திருக்கு. அதாவது ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேக்கும் சப்போர்ட்டாகவும். ஸோ அது கீழே இருக்க யூஸ்ஃபுல்லான AC வென்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு கீழே இப்போ நமக்கு புதுசாக இங்கே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த 2025 கைகரில் வென்டிலேட்டர் சீட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சருக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே இருக்குது. 360 டிகிரிக்கான கேமரா ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹசார்டு, யூஸ்வலாக இருக்க ஹசார்டு தான் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணலாம். கீழே வந்து நார்மலாக வர AC கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இங்கே வந்து நமக்கு ஒரு LED டிஸ்பிளேயில் அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இல்லை ஒரு ஃபோன் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு கீழே தான் நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜரோட பேடு வருது. இங்கே நமக்கு ஒரு USB போர்ட்டும் வருது. இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டார்ட் ஸ்டாப்போட பட்டனும் சென்டரில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியர் நாப்ன்றது வந்து இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறனால இது என்னென்ன கியர் மோட்ஸில் இருக்குன்றது இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரொட்டேட்டர் ஸ்க்ரீனில் ட்ரைவ் மோட்ஸுமே இருக்குது. இது எக்கானமி, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்றாங்க. இப்போ நான் ஸ்போர்ட் வச்சுருக்கேன். அந்த கிளஸ்டர் கொஞ்சம் பாருங்கள், அப்படியே ஃபுல் ரெட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து எக்கானமி வச்சோன்னா க்ரீன் ஆகும், நார்மல் வச்சோன்னா ஆஃப்கோர்ஸ் அது வந்து ப்ளூ ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம இங்கே பார்த்தோன்னா புதுசாக நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வித் ஷட்டரோட கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஒரு 2 லிட்டர் பாட்டில் இல்லை 2 1 லிட்டர் பாட்டில் வந்து வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆம்ரெஸ்ட்டு, அதை திறந்தோன்னா அதுலேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, நம்ம வேலை அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு ஹேண்ட் பிரேக். இந்த ஹேண்ட் பிரேக் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஹார்டாகவே இருக்குது. மற்றபடி இந்த டேஷ் அப்படின்னு கம்ப்ளீட்டாக பார்க்குறப்போ இது டியூவல் டோனில் வருது. ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த க்ளோ பாக்ஸ் பாருங்களேன், இங்கே ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கீழே தான் நமக்கு வந்து இந்த க்ளோ பாக்ஸ் வருது. அண்ட் தென் இந்த டேஷ் இந்த டியூவல் டோனில் இருந்தாலும் இந்த AC வெண்ட்லேருந்து இந்த AC வெண்ட்டுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் தான் ஆனாது, ஆனால் மற்றபடி எல்லாமே ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வருது. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி சீட் அப்படின்னு சொல்கிறப்போ என்னோடய ஹைட், நான் ஒரு 5'11", எனக்கு வந்து ஒரு 80% ஆக்குபை பண்ணுது ஃப்ரண்ட் சீட்டு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வென்டிலேட்டர் சீட் நம்ம ஆன் பண்ணுறப்பயுமே வந்து இந்த வென்டிலேட்டரோட த்ரோ அப்படின்றப்போ இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். கொஞ்சம் அந்த ஃபேன் ஸ்பீட் நாய்ஸ் இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. நமக்கு அந்த ஏசியோட ஃபீல் வந்து நல்லாயிருக்கு. இது ஒரு ஒர்த்தான அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கைகரில் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னென்ன அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 6 ஏர்பேக். ஸோ சேஃப்டி அப்படின்னு பார்க்குறோம் 21 ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் வந்து சொன்னோம். ஸோ அந்த ஏர்பேக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 360 டிகிரி கேமரா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்திருக்கு. ஆட்டோ ஹெட்லேம்ப் அண்ட் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா R16 அலாய் வீல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட்ஸ் ஆஃப் த கைகர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கைகரோட பேக் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெக் ரூம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ என்னால் நல்லாவே டக் பண்ண முடியுது. இது வந்து நான் என் ஹைட்டுக்கு தான் இந்த சீட் பொசிஷன் பண்ணுறேன். நீ ரூம் அப்படின்னு பார்க்குறப்ப நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குங்க. கம்ஃபர்ட் அப்படின்றப்போ எனக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அண்டர் தை சப்போர்ட் அப்படின்றது நான் வந்து 5'11", எனக்கு வந்து ஒரு 70% தான் இது வந்து ஃபில் பண்ணுது. ஸோ அடல்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 3 அடல்ட் உட்காரலாம், ஆனால் ஒருத்தர் லீனாக இருக்கணும், இல்லைனா ஒரு கிட்டு. ஸோ 2 வெல் பில்ட் அடல்ட்டும் ஒரு கிட்டும் பின்னாடி உட்காந்தா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லம்பா சப்போர்ட்டுங்கிறது அது வந்து நல்லாவே சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. ஹெட் ரெஸ்ட்டுங்கிறது நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்தாலும்
நமக்கு வந்து 2 ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம்ன்றது என் ஹைட்டுக்கே நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஸோ ஒரு 6 ஃபீட் வரைக்கும் 6.2 வரைக்குமே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இது ஒரு பட்ஜெட் காம்பேக்ட் எஸ்யூவின்னு சொன்னாலும் இது ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே ஸ்பேஸ் ஆகட்டும், கம்ஃபர்ட் ஆகட்டும், ஆக்சுவலாக வந்து பின்னாடி சீட்டில் நம்ம வந்து உட்காந்து ட்ராவல் பண்ணுறப்போ ஆக்சுவலாக நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. நம்ம ரியர் சீட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி வென்ட்ஸுமே வருது, வித் அட்ஜஸ்ட் ஆப்ஷனோட வருது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் ஆப்ஷனுமே நமக்கு வருது. இந்த சீட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ எல்லாமே டூயல் டோனாக வருது, இந்த ஆஃப் ஒயிட் அண்ட் பிளாக்கோட. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோவோட ஸ்டிச்சஸ் வருது. இது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நிஜமாகவே இந்த ஒரு பட்ஜெட்டில் எப்படி இந்த ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கொடுக்க முடியும்னு தெரில. அதை வந்து ஆனால் இந்த ரெனால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னைட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ மேக்னைட்டை விட நிறைய வந்து ப்ரீமியமாகவும் ஃபீச்சர்ஸும் இந்த கைகரில் இப்போ உள்ளே வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த 2025 கைகரை வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2025 கைகரில் நமக்கு கொஞ்சம் டிசைன்ஸாக காஸ்மெட்டிக்காக நிறைய சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் ஸோ டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இருக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 1 லிட்டர் டர்போ சிவிடி. பவர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 100 பிஎஸும் ஒரு 152 Nm டார்க்கும் இருக்குது. ஸோ இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து நம்ம இருக்கிறது ஒரு சர்க்கியூட் தான், அதாவது இதுக்காகவே ஒரு ட்ராக் ஒரு இடத்துல வந்து தான் நமக்கு வண்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட்டடான இந்த ட்ராக்குக்குள்ளே என்னென்ன எப்படிலாம் ட்ரைவ் பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த ரவுண்ட் எது கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஒரு ஓவல் ரோடு அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 360 டிகிரி ஒரு ரவுண்டுக்கு ஒரு ரோடு இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த ஸ்டேரிங் வந்து எப்படி நமக்கு ஹேண்டிலிங் இருக்குது, அண்ட் தென் பாடி ரோல் எப்படி இருக்குங்கிறத ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஸோ ஸ்டேரிங் பொறுத்தவரை ஆக்சுவலாக ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது லைட்டாக ஒரு ப்ளே இருக்குங்க, ஸ்டேரிங்கில் லைட்டாக ஒரு ப்ளே இருக்குது. மற்றபடி டேர்ன் பண்ணுறப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக்குமே இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இது ஒரு ஃபுல் ஓவலில் இருக்கும். இப்போ நம்ம விட்டால் கூட ஸ்டேரிங் ஃபீட்பேக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் டேர்ன் பண்ணுறேன். நம்ம ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் டேர்ன் பண்ணுறப்போ பாடி ரோலுமே வெல் கண்ட்ரோல்டாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு டேர்ன்லாம் நம்ம ஆக்சுவலாக யூஸ்வலாக 30ல் எடுக்க மாட்டோம். பட் ஈவன் தோ இதில் எடுக்கிறப்பையும் வெல் கண்ட்ரோல்டாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, பயங்கரமாக நமக்கு ஒன்றும் பெருசாக ஷேக் ஆகிற மாதிரியோ இல்லை டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியோ இல்லை. ஸோ ஸ்டேரிங் வந்து வெல் கண்ட்ரோல்டாக இருக்குது. வண்டியோட ஹேண்ட்லிங்குமே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் போய் பார்க்கலாம் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க. ஸோ இந்த சிவிடி கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த ஒரு 3 RPM வரைக்கும் ரொம்ப சீம்லெஸ்ஸாக அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. அந்த 3 RPM ஜம்ப் ஆகிற மட்டும் நமக்கு கொஞ்சம் தெரியுது. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா பயங்கர சட்டிலாக, அதுக்கப்புறம் திரும்ப சீம்லெஸ்ஸாக அப்படியே போக ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ராக் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கட் அடித்து ஓட்டுறதுக்குன்னே. ஸோ இதில் நம்ம கட் பண்ணி ஓட்டலாம். கட் அடித்து ஓட்டுற கூட பயங்கர கண்ட்ரோல்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு ஹேட்ச் ஃபீல் தான் வருது சொல்ல போனால். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக்கில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து 0 to 100 அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம டிரைவ் மோடில் போட்டுக்கிட்டோம். செட் 3 2 1 கோ. இப்போ பாருங்கள், அந்த எப்பப்பெல்லாம் அந்த 3 RPM வந்து அது தாண்டுதோ அப்போல்லாம் ஒரு ஜம்ப் கொடுக்குது. ஓகே, இப்போ ஒரு 80ல் போகிறோம். எஸ், 100 எவ்வளோ வந்திருக்கு? ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 செகண்ட்ஸ். ஆக்சுவலாக 13 செகண்ட்ஸில் நம்ம 0 to 100 வந்து இது ஹிட் பண்ணுது. ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஒரே ஒரு இடம் இனிஷியலாக நம்ம ஃபுல்லாக த்ராட்டில் பண்ணுறப்போ அந்த 3 RPM தாண்டுறப்போ ஒரு ஜம்ப் தெரியுது. அதுக்கப்புறம் சும்மா அப்படியே ஃப்ளாட்டாக போகுது. ஆக்சுவலாக ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்ன்றது அந்த ஒரு 3 RPMக்குள்ளே தான் ரொம்ப தெரியுது. மேபி இது ஒரு கியர் பாக்ஸாக அப்படி பார்த்தோன்னா மேபி அந்த 1 to 3rd கியர் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு எப்படி நம்மளோட மேனுவல் கார்ஸில் ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் எப்படி அது ஃப்ளாட்டாக போகுமோ அதே மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 80 ஒரு 100 டச் பண்ணுறப்போ இந்த ஸ்டேரிங்கில் கொஞ்சம் ப்ளே இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ அதுவுமே கொஞ்சம் வெயிட் ஆட் ஆகி நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ESP இருக்குது, அதனால தான் வெல் கண்ட்ரோல்டாக இருக்குது. அண்ட் தென் நல்ல ஸ்டேபிளாகவும் இருக்குது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பொறுத்தவரை
நமக்கு இங்கே வந்து ஒரு ட்ராக்ன்றனால நமக்கு பெருசாக ஃபீட்பேக் தெரில. பட் இங்கேயுமே ஒரு அன்ஈவனான ரோட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதில் போய் நெக்ஸ்ட்டு அதை பார்க்கலாம். மற்றபடி டேர்னிங் ரேடியஸ் வந்து ஒரு சின்ன கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் நம்ம சிட்டியில் ஓட்டுறப்போ கண்டிப்பாக இது வந்து நமக்கு பெட்டராகவே இருக்கும்னு சொல்லலாம். ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியில் இவ்வளோ கம்ஃபர்ட்டாகவும் என்ன சொல்ல இந்த 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 ஒரு 1 லிட்டர் இன்ஜினை வச்சு இவ்வளோ இந்த பவரோட இந்த பட்ஜெட்டில் ஒரு கார்னால் அது கண்டிப்பாக நமக்கு தெரியும் இந்த கிகர் தான். ஸோ அதோட சிப்ளிங் ஒன்று இருக்குது, அதான் நம்ம மேக்னைட். ஸோ அது ரெண்டுமே பெட்டராக இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷம் வந்துட்டு ஐ மீன் 2025 நாங்கள் இன்ஜின் ஸ்பெக்காக மாற்றாட்டியும் ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் ஆகட்டும், ஹேண்ட்லிங் ஆகட்டும், இந்த இஎஸ்பி இப்படி நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கார் வந்து முன்ன இருந்த கைகரை விட இப்போ வந்து இது பெட்டராகவே ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த இன்டீரியர், இந்த டேஷ்போர்டு இது பார்க்குறப்போ ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது. முன்ன மாதிரி ரொம்ப சட்டிலாக அப்படி இல்லாமல் ஆக்சுவலாக பார்க்க நல்லாவே இருக்குது. இப்போ ஒரு டேர்ன் வருது. மேபி பின்னாடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாடி லோட் இருக்கலாம், ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா நான் ஈவன் தோ ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இதை டேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அகைன் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு அன்ஈவனான ரோடு, அந்த ஒரு அன்ஈவனான ரோடில் இந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு அன்ஈவனான ரோட்டுக்குள்ளே போகிறேன். at 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆக்சுவலாக வண்டியில் வைப்ரேஷன் இருக்குது, ஸ்டேரிங்கில் வைப்ரேஷன் இருக்குது, ஆனால் சஸ்பென்ஷன் வந்து சூப்பராக சப்போர்ட் ஆகுது. அந்த சஸ்பென்ஷன் வந்து அன்ஈவனாக இருந்தாலும் அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகுது. ஈவன் தோ அந்த அன்ஈவனான ரோடோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 3-4 இன்ச்சு தான் இருக்கும். பட் ஸ்டில் நல்லா ஹேண்டில் ஆகுதுன்னு சொல்லலாம். பிரேக்கிங் பொறுத்தவரை இப்போ நான் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் போகிறேன். இப்போ நம்ம ஒரு பிரேக் பண்ணுவோம். வாவ், நம்ம ஆக்சுவலாக எய்ம் பண்ண இடத்துல கரெக்டாக நின்றுது. 80 to 0 கிட்டத்தட்ட நம்ம 80லேருந்து ஃபுல்லாக 0 வந்துட்டோம். அந்த பிரேக்கிங்கிறது எய்ம் பண்ண இடத்துல நிற்கிது. மேபி ஐ திங்க் ஒரு 4 to 5 செகண்ட்ஸ்க்குள்ளே கண்ட்ரோல் ஆகி நின்றுச்சு. ஸோ இந்த ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி இருக்குது. நம்ம ஆல்ரெடி 0 to 100 பார்த்தோம். அது ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக்கு, ஒரு ஹைவே மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹில்லில் கிளைம் பண்ண இந்த 2025 கைகர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு ஹில் செட்டப் இருக்குது. ஸோ அதில் வந்து ஏற போகிறோம். இது ஒரு 12 டிகிரி டிபார்ச்சர் ஆங்கிளில் இருக்குது. ஸோ இதில் ஏறுவோம். இந்த சிவிடி கியர் பாக்ஸ் வந்து ஆக்சுவலாக பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ நான் ஏறிட்டு இருக்கப்போ இப்போ நான் ஆக்சிலேட்டர் கால் எடுக்கிறேன். இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எப்படி சப்போர்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நல்லாவே ஹோல்டு ஆகுது. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து இப்போ பாருங்கள் 1 2 3 ஒரு 5 செகண்ட்ஸ் இப்போ ரிவர்ஸில் போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் பண்ணி தான் ஆகணும். அந்த பிட்வீன் ஒரு 5 செகண்ட்ஸில் நம்ம ஆக்சிலேட்டர் பண்ணாலும் இல்லை பிரேக்கிங்கோ பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பயங்கரமான ஒரு டிபார்ச்சர் ஆங்கிள் வருது. இது வந்து நியர்லி 28 டிகிரி. இது வந்து ஒரு டவுன் ஸ்ட்ரீப். இப்போ வந்து நம்ம ஒரு இடம் கிளைம் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக டவுன் இறங்க போகிறோம். இது வந்து ஒரு 28 டிகிரியில் இருக்குது. ஸோ இங்கே எப்படி சப்போர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபுல்லாக கால் எடுத்திங்கன்னா சல்லுன்னு போவோம். இருந்தாலும் வெல் கண்ட்ரோல்டாக இருக்குது. இதனோட ஃப்ரண்ட்டு அந்த பம்பர் அண்ட் தென் ரியர் பம்பர் அதோட டிபார்ச்சர் ஆங்கிள் அப்பாச்சர் ஆங்கிளுமே பெட்டராக இருக்குங்கிறதுக்காக தான் இதை நம்ம இங்கே டெஸ்ட் பண்ண விட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த 2025 கைகரில் இந்த நியூ அந்த ஸ்கிட் பிளேட்ஸ் அதோட டிசைன்ஸுமே மாற்றிருக்காங்க. ஸோ அதுவுமே சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஒரு பயங்கர ஸ்டீப்புங்க, பயங்கர ஸ்டீப். ஆக்சுவலாக கொஞ்சம் ஏற திணறுது. கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேஸ் பிடிக்கல, அதுக்கப்புறம் சூப்பராக ஏறுது. நான் ஆக்சிலேஷன் லெவல் சேமாக இருந்தாலும் அதோட ஸ்பீட் அப்படிங்கிறது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த காம்பேக்ட் செக்மெண்ட்டில் எவ்வளோ வண்டி வந்துட்டுருக்கு, எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பெஸ்ட் செக்மெண்ட்டாக. ஆனால் உண்மையானுமே இவ்வளோ ஃபீச்சர்ஸோட ஒரு வேல்யூ ஃபார் மணினா இந்த 2025 கைகரை சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் பை ஃப்ரம் பிர்லாஸ் பார்வை.